அங்கே ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் விழுந்த தவளைகள் வெளியே வர முடியாது. அது ஆழமான குழி எதுவும் கிடையாது. வலிமையாக தாவினால் தவளை வெளியே வர முடியும். ஆனாலும் எப்போதும் அந்த குழியில் விழுந்த எந்த தவளையும் வெளியே வரவிட மாட்டார்கள் தெரியுமா? ஒரு தவளை அந்த குழியில் விழுந்தது என்று நினைத்துக்கொள். சுற்றிலும் 10 தவளைகள் வந்து, ஓ தம்பி, விழாதே விழாதே, இந்த குழியில் விழுந்தாயே, இந்த குழியில் எங்கள் தாத்தா விழுந்தார், வெளியே வர முடியவில்லை, இந்த குழியில் எங்கள் மாமா விழுந்தார், வெளியே வர முடியவில்லை, தம்பி இப்போது நீ விழுந்திருக்கிறாய், உனக்கு குழிக்கேடு இருக்கிறது, அதனால் நீ வெளியே வர முடியாது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பேசிக்கொண்டே இருந்தால் முயற்சி செய்யும் தவளையும் முயற்சி செய்யாமல் அந்த குழியில் இறந்து போவது வழக்கமாகிவிடும். உள்ளே விழுந்த தவளை மட்டும் தாவி முயற்சி செய்கிறது. எதற்கு தாவுகிறாய்? எவ்வளவு தாவினாலும் நீ வெளியே வர முடியாது என்று எல்லோரும் சேர்ந்து உன்னால் முடியாது உன்னால் முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குழியில் விழுந்த தவளை இன்னும் அதிகமாக முயற்சி செய்கிறது. சுற்றிலும் உள்ள தவளைகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்யாதே, மேலே வர முடியாது, பெரிய பெரிய தவளைகளை இறந்து போயிருக்கிறார்கள், நீ எப்படி வெளியே வரப்போகிறாய் என்று சொன்னாலும் அது ஒரே தாவலில் வெளியே வந்து விடுகிறது. நாம் அதை தடுக்க முயன்றாலும் வெளியே வராமல் பார்த்தாலும் அது எப்படி வெளியே வந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். உண்மையில அது ஒரு கேளாத தவளை. அந்த தவளைக்கு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கேட்கவில்லை. ஆனால் அது என்ன பார்த்தது தெரியுமா? அது பார்த்தது என்றால் அது வெளியே வா, நீ வர முடியும் என்று என்னை அழைத்துக் கொண்டே இருந்தது. அந்த அழைப்புகள் அனைத்தும் சேர்ந்து அவையெல்லாம் அழைத்துக் கொண்டே இருந்த போது நான் வெளியே வராமல் எப்படி இருப்பேன் என்று நினைத்து அதற்காகவே அது பாய்ந்து முயற்சி செய்தது. அது துள்ளி முயற்சி செய்தது. இறுதியில் அது வெளியே வந்துவிட்டது. உன்னை தடை செய்யும் தீயவர்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். அப்படி தடை செய்யும் வார்த்தைகள் உன் காதில் விழாமல் இருந்தால்தான் நல்லது. அவர்களின் பார்வையில் நீ கேளாதவனாக இருந்தால்தான் நல்லது. அப்போதுதான் நீ உன் முயற்சியை செய்ய முடியும். உன் போராட்டத்தில் நீ வெல்ல முடியும். உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் தேவையில்லாதவர்கள் பேசும் கெட்ட வார்த்தைகள் உன் காதில் விழாமல் இருக்க வேண்டும்.